ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட் என்னன்னு தெரிலங்க. திடீர்னு புட்டு, அப்புறம் கடலை கறிலாம் செஞ்சு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. இது ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. எனக்கு பிடிச்ச காம்பினேஷன். நிறைய பேருக்கு இந்த புட்டு வச்சு நிறைய அந்த மாதிரி சால்னா, குருமாலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல, ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, மிளகாய், மீடியம் சைஸ் ஆனியனை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு ஒரு 8 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. சின்னதாக மசாலா அரைக்கணும். ஒரு ஸ்பூன் சோம்பு, மிளகு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் துருவின தேங்காய், 1 ஸ்பூன் கடலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க திக்னஸ்க்காக. இப்போ வேக வச்ச சுண்டலை பேனில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்பயும் மசாலா பொடி ஆட் பண்ணுவீங்களா, அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, அப்புறம் வந்துட்டு இந்த தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கிரன்ச்சியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள் தாளிக்கிறதுக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.